அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த 5 இயர்ஸ் கோர்ஸுக்கான அஃப்ளைடட் 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு. தென் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ளைடட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் போய்ட்டு மறக்காமல் பாருங்கள். தென் இதில் வந்து நம்ம 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்கள் மார்க் வந்து 7.5 ரிசர்வேஷனில் வரல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் டேரெக்டாக வந்து நார்மல் கேட்டகரிக்கு போயிடும். ஸோ இதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நார்மல் கேட்டகரியில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓகே ஆகிருக்கா, உங்கள் கட் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மெயில் வரும். மெயில் வரலனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி வரேன், அதை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பார்த்துடலாம். ஓகேங்களா? கட் ஆஃபை பொறுத்தவரையிலையும் மெரிட் லிஸ்ட் மட்டும்தான் வரும். இதில் வெயிட்டிங் லிஸ்ட் வராது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 11லேருந்து 13ஆம் தேதி வரையிலும் வச்சுருக்காங்க. தென் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 18ஆம் தேதி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஜாயினிங் வந்து 23லேருந்து 25 வரையிலும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னையிலேருந்து 25ஆம் தேதி வரையும் இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கட் ஆஃப் பார்த்துலாம். ஓசி கேட்டகரிக்கு 96.000 வச்சுருக்காங்க. பிசி கேட்டகரி 93.250 மெரிட் லிஸ்ட்டு. பிசிஎம் கேட்டகரி 92.500. நெக்ஸ்ட்டு பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 92.500. எஸ்சி அதர்ஸ் கேட்டகரி 93.250 வச்சுருக்காங்க. இதில் டேட்டா பர்த் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் அது எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 93.750, எஸ்டி கேட்டகரி 93.000 வச்சுருக்காங்க. நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா மெயில் வரும் அப்படின்றது தான் இதில் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் அதை பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.